கன்னிராசி மாணவர்களுக்கு கொஞ்சம் படிப்புல ரொம்ப கவனம் தேவை. படிப்புக்கு அந்த அளவு உட்கார மாட்டாங்க. சரி, ஏன் அந்த மாதிரி உட்கார மாட்டாங்க அப்படின்றது, இது ஒரு அடிப்படை கல்வியா இல்ல உயர்நிலை கல்வியில் உள்ளவங்க? எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் சார். அடிப்படை உயர்நிலை இல்ல அடிப்படை கல்வி அப்படின்ற போது 2ஆம் இடத்தோட தொடர்பு, 2ஆம் இடத்துக்கு குருவுடைய தொடர்புன்றது இல்ல. 4ஆம் இடத்துக்கு வந்து அவர் அதிசாரம் பெறும்போது அப்படின்னா தொடர்பு வருது. அதுவும் அதிசாரம்ன்றது ஒரு கொஞ்ச நாள் தான் இருப்பாரு. அப்படின்ற போது அவங்களுடைய கல்விக்கான விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் எஃபோர்ட் அதிகமா கொடுக்கணும். எந்த படிப்பா இருக்கும். அதே மாதிரி அவங்க நண்பர்களால அவங்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும். இல்ல நண்பர்களோட கைட்லைன், நண்பர்களுடைய ஆதரவு, இல்ல அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கல்வி, இதனாலேயே அவங்களுக்கு ஒரு பிளஸிங் கிடைக்கும். சரி, இந்த இடத்துல ஆசிரியர்னு ஒரு விஷயத்த சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த கன்னிராசிக்கு 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை. அப்ப ஆசிரியர்னு சொல்லக்கூடிய இடம் 5ஆம் இடத்துல தான், நண்பர்கள்னு சொல்லக்கூடிய இடம் 7ஆம் இடத்துல வருது. அப்போ அதன் மூலயமா ஒரு முன்னேற்றம் இருந்தாலும் இவங்க கொஞ்சம் கவனம் தேவை படிப்பு. இப்போ இதுல நீங்க இன்னொரு விஷயம், கன்னிராசினா இப்ப நீங்க நட்சத்திரத்தை சொல்லிட்டீங்கன்னா ஒன்னும் தெளிவா சொல்லிடலாம். அதுல வந்து உத்தரம் வருது, அஸ்தம் வருது, சித்திரை வருது. எந்த நட்சத்திரம்? அஸ்தம். இப்போ அஸ்த நட்சத்திரக்காரங்க அப்படின்ற போது பாத்தீங்கன்னா சந்திரனோட நட்சத்திரம். அப்போ 11ஆம் இடம் சொல்லக்கூடிய சந்திரனோட வீட்டுல தான் குரு சஞ்சாரம் பண்றாரு. அப்போ அவங்க வந்து கொஞ்சம் அதிக கவனம் தேவை. வேற அடுத்த கேள்வி. இவங்களுக்கு அந்த வக்ர காலம், இது அதிசார காலங்கள் எப்படி? வக்ர காலங்கள் அப்படின்ற போது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு வந்து கொஞ்சம் எதிர்மறையா செயல்படும். அப்போ இவங்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றமும் கிடைக்கும். அந்த வக்ரம் பெறக்கூடிய காலங்கள்ல கொஞ்சம் இவங்க கான்சன்ட்ரேஷன் அதிகமா பண்றது நல்லது. ஏன்னா இப்போ வக்ரம் அடையும் போது பாத்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ கடகத்துல இருந்து வக்ரம் பெற்றுட்டாரு அப்படின்னாக்கா, அப்போ ஆட்டோமேட்டிக்கா எதிர்காலத்துல இருக்கலாம். இப்போ 7ஆம் பார்வையை பார்க்கும்போது உயர்கல்வி சொல்லக்கூடிய இடத்தையும் பார்க்குறாங்க. துலாம்ன்ற 2ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. அதே மாதிரி வரும்போதும் நல்ல சிறப்பு. ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து பாத்தீங்கன்னா இப்போ முன்னோக்கி போயிட்டாரு. அதாவது புனர்பூசம் 4ஆம் பாதத்துல வந்து டக்கு 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 போய் சிம்மத்துக்கு போயிட்டாரு. சிம்மத்துலேருந்து திருப்பி ரிவர்ஸ் ஆகி ஹைலேருந்து தான் நிற்கிறாரு. அந்த குரு வந்து 2027 வருஷத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து திருப்பி ரிவர்ஸ் வந்தோ, அல்லது அதே இடத்துல நிக்கிறதோ, அல்லது திருப்பி ரிட்டர்ன்ல வராரோ, அப்போ அந்த சூழ்நிலைகளை தான் நம்ம பார்க்கணும். அவர் வந்து திருப்பி என்ன சூழ்நிலைகள் மாறாரு. இந்த பங்குனி வரைக்கும் இதான் பண்ணணும். இன்னொன்று அவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த கிரகங்களுடைய பார்வை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேது வந்து செப்டம்பருக்கு அப்புறம் மேலே போயிட்டாரு அப்படின்னா அந்த சந்திரனே அவர் தன்னோட கண்ட்ரோல் வச்சிருக்காரு. அப்போ கல்விகள்ல கொஞ்சம் அதாவது எப்படின்னா ஞாபக சக்தி குறையும். செப்டம்பர் வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது புரட்டாசி 19 வரைக்கும், அக்டோபர் 6 வரைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கவனம் தேவை கல்வி. ஏன் அப்படின்னா கேது வந்து கடகத்துக்கு போயிட்டாரு அப்படின்னா, கேதுக்கு 3-11 பார்வை, 7ஆம் இடம் பார்வையா இருந்தாலும் 3ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் தன்னோட கண்ட்ரோல் வச்சு போயிடணும்னு சொல்லி அவர் கேது. செவ்வாய்க்கு விசேஷ பார்வை என்ன சொல்லுங்க சார்? செவ்வாய்க்கு என்ன விசேஷ பார்வை? செவ்வாய்க்கு சார் 4-7. சனிக்கு என்ன விசேஷ பார்வை? 3-7-10. 3-7 என்ன விசேஷ பார்வை? 3-7-10. சனிக்கு. குருக்கு 5-7-9. ராகுகேதுக்கள் வந்து 7ஆம் இட பார்வையா இருந்தாலும் 3-11 தன்னோட கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. அது 3-7-11 3 பார்வையா கொடுத்தாங்க. அப்போ இந்த கேது கடகத்துல இருந்து மேல கடகத்துக்கு போகும்போது, இது சிம்மத்துல இருந்து கடகத்துக்கு போகும்போது இந்த கன்னிராசியை தன்னோட கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. அப்போ கேது அந்த சந்திரனை பிடிச்சி கண்ட்ரோல் வைக்கும்போது என்ன ஆகும்? நினைவாற்றல் குறையுது. கொஞ்சம் டாப்பா போயிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப உயர்நிலையில சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் பலனை. கொண்டதில்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா வந்துடும். இந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்களுடைய லாபங்கள்
அதாவது தொழில் முன்னேற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, மூத்த சகோதரன் சொல்லக்கூடியது, அடுத்தது இவங்களுடைய ஆரோக்கியம், இதுலெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. சரி, ஏன் இந்த இடத்துல வந்து மூத்த சகோதரன் சொல்லும்போது பாத்தீங்கன்னா சந்திரனோட வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடம் தான் சந்திரனோட வீடு. இப்போ அவங்களுடைய மூத்த சகோதரர்கள் அந்த இடத்துல வந்துடும். அடுத்தது அவங்க செய்யக்கூடிய எந்த லாபமா இருந்தாலும் அதுல கொஞ்சம் தடைகள் இருக்கும். அடுத்தது அவங்க ஏதாவது ஒரு புது விஷயங்கள் தொடங்குறது அப்படின்னா கொஞ்சம் பார்த்து செய்யணும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகரம், அந்த இடத்துக்கு குரு பார்வை. அடுத்தது அவங்களோட முயற்சி முன்னேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்துக்கும் குருவோட பார்வை. இப்போ 3ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கு அப்படின்ற போது பாத்தீங்கன்னா அவங்களோட இளைய சகோதரனோ அல்லது இளைய சகோதரிகளோ இருக்கட்டும், அவங்களோட தைரியமா இருக்கும், இதெல்லாம் நிறைய தன்னம்பிக்கையோடையே செய்யலாம். அதே நேரத்துல அவங்க ஏதாவது ஒரு புது வீடு சம்பந்தப்பட்டதோ அல்லது இடம் சம்பந்தப்பட்டதோ ஏதாவது ஒரு முயற்சி கூட அவங்க நல்லாவே முயற்சி பண்ணலாம். அதே மாதிரி புது வேலை வாய்ப்புகள் இது மாரி கூட அவங்க முயற்சி பண்ணலாம். அடுத்தது அவங்களுடைய 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வமுடைய குழந்தைகள் அல்லது முன்னோர்கள் அல்லது அவங்களோட தெய்வ வழிபாடு இதெல்லாம் நல்லா சிறப்பாகவே இருக்கும். அடுத்தது இவங்களுக்கும் இவங்களுடைய மனைவிக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை அப்படின்றதும் மிக சிறப்பா இருக்கும். அடுத்தது இவங்க ஏதாவது ஒரு கூட்டு தொழில் இந்த மாதிரி ஏதாவது செய்யறதுனா கூட அதுக்கான சூழ்நிலைகள் அப்படின்றதெல்லாம் நல்லாவே இருக்கும். அடுத்தது இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அதிசாரம் அடையும் போதோ அல்லது வக்ரம் பெறும் போதோ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய உறக்கம் அப்படின்றது கொஞ்சம் பாதிப்பு தரும். அடுத்தது இவங்களுடைய வாகனத்துல கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்தது இவங்களுடைய எதிரிகளோட பேசக்கூடிய தன்மைகள்லாம் கொஞ்சம் கவனமா பேசணும். இதுதான் கன்னிராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியில ஓரளவு சந்திக்கக்கூடிய விஷயங்கள், கிடைக்கக்கூடிய அனுபவங்களாகவும் இது இருக்கும். மகேஸ்வர் சார், இது கன்னிராசி முடிச்சிட்டேன். கன்னிராசி மாணவர்களுக்கு கொஞ்சம் படிப்புல ரொம்ப கவனம் தேவை. படிப்புக்கு அந்த அளவு உட்கார மாட்டாங்க. சரி, ஏன் அந்த மாதிரி உட்கார மாட்டாங்க அப்படின்றது, இது ஒரு அடிப்படை கல்வியா இல்ல உயர்நிலை கல்வியில உள்ளவங்க எப்படி வேணும் எடுத்துக்கலாம் சார்? அடிப்படை உயர்நிலை இல்ல அடிப்படை கல்வி அப்படின்ற போது 2ஆம் இடத்தோட தொடர்பு, 2ஆம் இடத்துக்கு குருவுடைய தொடர்புன்றது இல்ல. 4ஆம் இடத்துக்கு வந்து அவர் அதிசாரம் பெறும்போது அப்படின்னா தொடர்பு வருது. அதுவும் அதிசாரம்ன்றது ஒரு கொஞ்ச நாள் தான் இருப்பாரு. அப்படின்ற போது அவங்களுடைய கல்விக்கான விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் எஃபோர்ட் அதிகமா கொடுக்கணும். எந்த படிப்பா இருக்கும். அதே மாதிரி அவங்க நண்பர்களால அவங்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும். இல்ல நண்பர்களோட கைட்லைன், நண்பர்களுடைய ஆதரவு, இல்ல அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கல்வி, இதனாலயே அவங்களுக்கு ஒரு பிளஸிங் கிடைக்கும். சரி, இந்த இடத்துல ஆசிரியர்னு ஒரு விஷயத்த சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த கன்னிராசிக்கு 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை. அப்ப ஆசிரியர்னு சொல்லக்கூடிய இடம் 5ஆம் இடத்துல தான், நண்பர்கள்னு சொல்லக்கூடிய இடம் 7ஆம் இடத்துல வருது. அப்போ அதன் மூலயமா ஒரு முன்னேற்றம் இருந்தாலும் இவங்க கொஞ்சம் கவனம் தேவை படிப்பு. இப்ப இதுல நீங்க இன்னொரு விஷயம், கன்னிராசினா இப்ப நீங்க நட்சத்திரத்தை சொல்லிட்டீங்கன்னா ஒன்னும் தெளிவா சொல்லிடலாம். அதுல வந்து உத்தரம் வருது, அஸ்தம் வருது, சித்திரை வருது. எந்த நட்சத்திரம்? அஸ்தம். இப்ப அஸ்த நட்சத்திரக்காரங்க அப்படின்ற போது பாத்தீங்கன்னா சந்திரனோட நட்சத்திரம். அப்ப 11ஆம் இடம் சொல்லக்கூடிய சந்திரனோட வீட்டுலதான் குரு சஞ்சாரம் பண்றாங்க. அப்போ அவங்க வந்து கொஞ்சம் அதிக கவனம் தேவை. வேற அடுத்த கேள்வி. இவங்களுக்கு அந்த வக்ர காலம், இது அதிசார காலங்கள் எப்படி? வக்ர காலங்கள் அப்படின்ற போது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு வந்து கொஞ்சம் எதிர்மறையா செயல்படும். அப்போ இவங்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றமா கிடைப்பாங்க. அந்த வக்ரம் பெறக்கூடிய காலங்கள்ல கொஞ்சம் இவங்க கான்சன்ட்ரேஷன் அதிகமா பண்றது நல்லது. ஏன்னா இப்போ வக்ரம் அடையும் போது பாத்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ கடகத்துல இருந்து வக்ரம் பெற்றுட்டாரு அப்படின்னாக்கா அப்ப ஆட்டோமேட்டிக்கா எதிர்காலத்துல இருக்கலாம். இப்போ 7ஆம் பார்வையை பார்க்கும்போது அந்த உயர்கல்வி சொல்லக்கூடிய இடத்தையும் பார்க்குறாங்க, துலாம்ன்ற 2ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. அதே மாதிரி வரும்போதும் நல்ல சிறப்பு. ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து பாத்தீங்கன்னா இப்போ முன்னோக்கி போயிட்டாரு. அதாவது புனர்பூசம் 4ஆம் பாதத்துல வந்து டக்கு 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 போய் சிம்மத்துக்கு போயிட்டாரு. சிம்மத்துல திருப்பி ரிவர்ஸ் ஆகி ஆயிலத்துல தான் நிற்கிறாரு. அந்த குரு வந்து 2027 வருஷத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து திருப்பி ரிவர்ஸ் வந்தோ அல்லது அதே இடத்துல நிக்கிறதோ அல்லது திருப்பி ரிட்டர்ன்ல வர்றதோ, அப்போ அந்த சூழ்நிலைகளை நம்ம பார்க்க முடியும்.
அவர் வந்து திருப்பி என்ன சூழ்நிலைகள் தான் மாறார். இந்த பங்குனி வரைக்கும் இதான் பலன். இன்னொன்று அவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த கிரகங்களுடைய பார்வை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேது வந்து செப்டம்பருக்கு அப்புறம் மேலே போயிட்டாரு அப்படின்னா அந்த சந்திரனே அவர் தன்னோட கண்ட்ரோல் வச்சிருக்காரு. அப்போ கல்விகள்ல கொஞ்சம் அதாவது எப்படின்னா ஞாபக சக்தி குறையும். செப்டம்பர் வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதாவது புரட்டாசி 19 வரைக்கும், அக்டோபர் 6 வரைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கவனம் தேவை கல்வி. ஏன் அப்படின்னா கேது வந்து கடகத்துக்கு போயிட்டார் அப்படின்னா கேதுக்கு 3-11 பார்வை 7ஆம் இடம் பார்வையா இருந்தாலும் 3ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் தன்னோட கண்ட்ரோல் வச்சு போயிடணும்னு சொல்லி அவர் கேதுக்கு செவ்வாய்க்கு விசேஷ பார்வை என்ன சொல்லுங்க சார்? செவ்வாய்க்கு என்ன விசேஷ பார்வை? செவ்வாய்க்கு சார் 4-7-7. சனிக்கு என்ன விசேஷ பார்வை? 3-7-10. 3-7 என்ன விசேஷ பார்வை? 3-7-10. சனிக்கு. குருக்கு 5-7-9. ராகுகேதுகள் வந்து 7ஆம் இட பார்வையா இருந்தாலும் 3-11 தன்னோட கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. அது 3-7-11 3 பார்வையா இருக்கு. அப்போ இந்த கேது கடகத்துல இருந்து மேல கடகத்துக்கு போகும்போது இது சிம்மத்துல இருந்து கடகத்துக்கு போகும்போது இந்த கன்னிராசியை தன்னோட கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. அப்போ கேது அந்த சந்திரனை பிடிச்சி கண்ட்ரோல்ல வைக்கும்போது என்ன ஆகும்? நினைவாற்றல் குறையுது. கொஞ்சம் டாப்பா போயிட்டேன்னு நினைக்கிறேன், ரொம்ப உயர்நிலையில சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் பலனை. பண்றதில்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா வந்துடும். இந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்களுடைய லாபங்கள், அதாவது தொழில் முன்னேற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, மூத்த சகோதரன் சொல்லக்கூடியது, அடுத்தது இவங்களுடைய ஆரோக்கியம், இதுலெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. சரி, ஏன் இந்த இடத்துல வந்து மூத்த சகோதரன் சொல்லும் போது பாத்தீங்கன்னா சந்திரனோட வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய கடக கன்னிராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடம் தான் சந்திரனோட வீடு. இப்போ அவங்களுடைய மூத்த சகோதரர்கள் அந்த இடத்துல வந்துடும். அடுத்தது அவங்க செய்யக்கூடிய எந்த லாபமா இருந்தாலும் அதுல கொஞ்சம் தடைகள் இருக்கும். அடுத்தது அவங்க ஏதாவது ஒரு புது விஷயங்கள் தொடங்குறது அப்படின்னா கொஞ்சம் பார்த்து செய்யணும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகரம், அந்த இடத்துக்கு குரு பார்வை. அடுத்தது அவங்களோட முயற்சி முன்னேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்துக்கும் குருவோட பார்வை. இப்போ 3ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கு அப்படின்ற போது பாத்தீங்கன்னா அவங்களோட இளைய சகோதரனோ அல்லது இளைய சகோதரிகளா இருக்கட்டும், அவங்களோட தைரியமா இருக்கும், இதெல்லாம் நிறைய தன்னம்பிக்கையோடையே செய்யலாம். அதே நேரத்துல அவங்க ஏதாவது ஒரு புது வீடு சம்பந்தப்பட்டதோ அல்லது இடம் சம்பந்தப்பட்டதோ ஏதாவது ஒரு முயற்சி கூட அவங்க நல்லாவே முயற்சி பண்ணலாம். அதே மாதிரி புது வேலை வாய்ப்புகள் இது மாரி கூட அவங்க முயற்சி பண்ணலாம். அடுத்தது அவங்களுடைய 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வங்களுடைய குழந்தைகள் அல்லது முன்னோர்கள் அல்லது அவங்களோட தெய்வ வழிபாடு இதெல்லாம் நல்லா சிறப்பாகவே இருக்கும். அடுத்தது இவங்களுக்கும் இவங்களுடைய மனைவிக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை அப்படின்றதும் மிக சிறப்பா இருக்கும். அடுத்தது இவங்க ஏதாவது ஒரு கூட்டு தொழில் இந்த மாதிரி ஏதாவது செய்யறதுனா கூட அதுக்கான சூழ்நிலைகள் அப்படின்றதெல்லாம் நல்லாவே இருக்கும். அடுத்தது இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அதிசாரம் அடையும் போதோ அல்லது வக்ரம் பெறும் போதோ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய உறக்கம் அப்படின்றது கொஞ்சம் பாதிப்பு தரும். அடுத்தது இவங்களுடைய வாகனத்துல கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்தது இவங்களுடைய எதிரிகளோட பேசக்கூடிய தன்மைகள்லாம் கொஞ்சம் கவனமா பேசணும். இதுதான் கன்னிராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியில ஓரளவு சந்திக்கக்கூடிய விஷயங்கள், கிடைக்கக்கூடிய அனுபவங்களாகவும் இது இருக்கும். மகேஷ் சார், இது கன்னிராசி முடிச்சிட்டேன்.